இடதுசாரிகள் வலுவாக இருந்ததை மீறி அதே அளவுக்கு இடதுசாரி கொள்கைகளை பேசி வந்த இயக்கம் திமுக. பகுத்தறிவு சுயமரியாதை அப்படின்ற ஒரு புதிய பாதையை தமிழகத்திற்கு கொண்டு வந்தது. அதில் ரொம்ப முன்னாடி நின்ற தலைவர்கள் திமுக. அந்த பகுத்தறிவு சுயமரியாதை திமுக மேடைகளிலும் இருந்தது, தலைவர்களிடம் இருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் இருக்கா? 2 ரூபா கூட்டத்துக்கு, எது தலைவர்கள் நடத்துகிற கூட்டத்துக்கு 2 ரூபா கட்டணம். அதை கொடுத்து போய் உக்காந்து பார்த்த ஜனங்க உண்டு. இன்னைக்கு ஒன்று வேணாம், அன்னைக்கு 2 ரூபா, இன்னைக்கும் அதே 2 ரூபா வைங்க. ஸ்டாலின் பேசுகிறார், மாநில உரிமைகளுக்காக முழங்க போகிறார், ஆராசா கதறப் போகிறார் அப்படின்லாம் போட்டு 2 ரூபாய் கட்டணம் அப்படின்னு வைங்க. யாராவது வராங்களா பாருங்க. யாராவது இன்னைக்கு ஒரு கூட்டம், பொதுக்கூட்டம் எப்படி நடக்குது திமுகவில்? கார்பரேட் மயமாகிவிட்டு. செந்தில் பாலாஜி நடத்துகிற கூட்டங்கள்லாம் பாருங்க, வர்றவங்களுக்கு தனியாக அந்த பேக்கு, ஒரு பேக்கோட உக்காந்துக்கிற சேர் எடுத்துகிட்டு போயிடலான்லாம் வாக்குறுதி கொடுத்து கூப்பிட்றாங்க. இந்த நிலைமையில தான் நீங்கள் திமுக இருக்குது. அறிவார்ந்த தலைவர்கள் திமுகவில் இருக்காங்களான்னு பார்த்தா இவர்கள் பேசுகிறலாம் வச்சு பார்க்கும்போது இவர்களுக்கும் அறிவுக்கும் எங்கே சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. சீமான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கு காரணமே கருணாநிதி தான். ஏங்க 3 தொகுதிக்கு ஒரு எம்பி சீட் வரணும்னு சீமான் சொல்கிறாருங்க. இல்லை, கருணாநிதி சொன்னாருன்னு அப்படின்னு சொல்லி இவரே சொன்னார். என்ன, நான் வந்தால் 3 தொகுதியில் வைத்து ஒரு எம்பி சீட்டு மாற்றி அமைப்பேன்னு அவர் சொன்னாராங்க தேர்தல் அறிக்கை. இப்படிப்பட்ட ஒரு ப. சிதம்பரம்னா உள்ளக புல்வாமாவில் அடிக்கிறான், நம்ம மக்களை கொல்றான், கொன்னுட்டு போகிறான். அடுத்து ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ணுறோம். 2வது அந்த புல்வாமா தாக்குதல் நடத்தினோன்னே போய் அந்த தலைவனையும் காலி பண்ணுறோம். அதே மாதிரி லஷ்கர் தொய்பா துணைத் தலைவர் இவனுடைய தம்பி ஜெய்ஷே முகமது அசார் முகமது இங்கேருந்து தப்பிச்சு போனவன். இந்த இதில் கந்தகாரில் அவனை ரிலீஸ் பண்ணிவிட்டான். அவன் தான் அந்த இதுடைய இது அவன் தம்பியே காலி பண்ணாங்க. இவர் என்ன பேசினாருமா பார்லிமெண்ட்டில், இங்கே சுட்டவங்க எப்படி பாகிஸ்தான் தீவிரவாதிகள்னு சொல்லுவீங்கன்னு கேட்டார். அவர் சொன்னார்ல, இந்த கோப்பன் எடுத்து வரலாம், இதை எடுத்துக்கிட்டு நேராக கோட்டைக்கு வரலாம், அங்கே முதலமைச்சர் நாற்காலியில் யார், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், நான் அமர்ந்திருப்பேன், இந்த காடை காமிச்சா நேராக உள்ளே விடுவாங்கலாம் உருட்டுனார். ஞாபகம் இருக்கா போன எலெக்ஷனில்? 8000 ரூபா வச்சு என்னங்க வாங்க முடியும்? இன்னொன்று 8000 ரூபாய்க்கு பொருள் விற்கிறவன் இந்த மாதிரி கவர்மெண்ட்டு கூப்பன் இதெல்லாம் வந்தால் அவன் 8000 ரூபா பொருளை 10000 ரூபா. சரி, விஜய் புதுசாக பல ஸ்மார்ட் கார்டெலாம் தரப்போகிறேன்னு சொல்லியிருக்கார் தேர்தல் அறிக்கையில். தாவேகாவினர் அந்த வேட்பாளர்கள் அனாதையாக விடப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான எந்த உதவியையும் விஜயோ, புஷி ஆனந்தோ, ஆதவ் அர்ஜுனாவோ, ஜான் ஆரோக்கியசாமி செய்யலை. இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் என்னங்க பிடிச்சிருக்கு? ஏதாவது பண பரிமாற்றம் ஏதாவது பிடிச்சிருக்குதா? அமைச்சர் மேலே, நேரு மேலே எஃப்ஐஆர் போடணும்னு கோர்ட்டு சொல்லிச்சு. இது வரைக்கும் இவங்க இருக்கிற வரைக்கும் போடல. தேர்தல் ஆணையம் வந்துடுச்சு, புது இது லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தேர்தல் ஆணையம் அமைச்ச அதிகாரி வந்துட்டார். கோர்ட்டு உத்தரவை அவரே அமல்படுத்த மாட்டேங்கிறாரு. அது இருக்கு. அப்போ சந்தேகத்தை ஏற்படுது. நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிப் வந்திருக்கார். வணக்கம் முத்தலிப். வணக்கம். முதலமைச்சர் தேர்தல் நெருங்க அவர் ஒரு புதுசாக சொல்லிடுறார், மத்திய அரசு தமிழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து வந்துருச்சு, தொகுதி மறுவாழ்வு அந்த இது வந்தாலே மிகப்பெரிய இது ஆபத்து, தமிழர்களுடைய மக்களின் உரிமைகளாக பறிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு 2 பைக் வச்சுருந்தா ஒரு பைக் பிடிங்கிடுவாங்க. ஆமாம், அதனால் எந்த இதனால நான் சந்திக்க தயார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 60களில் இருந்த திமுக இல்லை, அது அப்படி ஒரு ஆபத்தை நோக்கி இருக்குமான்னு நான் கேட்குறேன். தேர்தல் நெருங்க முடிவுகள் தெரிய ரொம்ப கொடூரமாக மாறிட்டு வர்றாரு. அவர் பேசலை, இந்த கூட இருக்கிற டீம் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி டீம் இந்த வேலையெல்லாம் பண்ணுது. இதில் என்ன எனக்கு தகவல்னா, கூட இருக்கிற கொஞ்சம் நேர்மையாளர்கள் இவர்களே என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ என்னங்க இந்த அளவுக்கு தப்பாக எனக்கு என்னென்னு எழுதி கொடுக்குறாங்க, அவரும் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி. டீலிமிட்டேஷன் விஷயமா இவர் பொங்கிறது 60களில் இருந்த திமுகவை பார்ப்பீர்கள் அப்படின்னு. 60களில் திமுக எப்படி இருந்ததுன்னு இவர் உணர்ந்துருந்தாரா இல்லை இப்போ இவருக்கு எழுதி கொடுக்குறவங்க அதுக்கு தெரியுமான்றது எனக்கு தெரியல. பசக்காட்சி அவர்களே போஸ்டர் ஒட்டி, துண்டேந்தி வசூல் செய்து, கூட்டம் நடத்தி, மன்றங்களில் உட்கார்ந்து விவாதம் பண்ணி, திண்ணக்கூட்டம், தெருக்கூட்டம் பண்ணி, தெருமுனை கூட்டம், நிலப்பரப்புகளை எதிர்த்து, காங்கிரஸே நிலப்பரப்புகளின் கூடாரமாக இருந்தது, பண்ணையார்களை எதிர்த்து அரசியல் செய்த இயக்கம் திமுக. மொழி மற்ற விஷயங்களில் இருந்த இயக்கம் திமுக. இடதுசாரிகள் வலுவாக இருந்ததை மீறி அதே அளவுக்கு இடதுசாரி கொள்கைகளை பேசி வந்த இயக்கம் திமுக. பகுத்தறிவு சுயமரியாதை அப்படின்ற ஒரு புதிய பாதையை தமிழகத்திற்கு கொண்டு வந்தது.
அதில் ரொம்ப முன்னாடி நின்ற தலைவர்கள் திமுக. அந்த பகுத்தறிவு சுயமரியாதை திமுக மேடைகளிலும் இருந்தது, தலைவர்களிடம் இருந்தது. இன்றைக்கி அதெல்லாம் இருக்கா? கோமான்கள் சீமான்கள்னு காங்கிரஸை விமர்சனம் பண்ண திமுக இன்றைக்கி கோமான்கள் சீமான்கள் இல்லாத தலைவர்கள் யாரை ஒரு வட்ட செயலாளர் வச்சுருக்கான், வண்டி போடுறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபார்ச்சுனர் வச்சுருந்தாரு, இப்போ இந்த வண்டி வச்சுருக்காருன்னு. இன்றைக்கி திமுக அப்படியா இருக்குது? 2 ரூபா கூட்டத்துக்கு, எது தலைவர்கள் நடத்துகிற கூட்டத்துக்கு 2 ரூபா கட்டணம். அதை கொடுத்து போய் உக்காந்து பார்த்த ஜனங்க உண்டு. 2 நாள் 3 நாள் கேட்குறது, 2 நாள் 3 நாள் மாநாடு நடத்தி கருத்தரங்கம் அது இதுன்னு சாப்பாடு கட்டு வந்து உக்காந்து பார்த்த மக்கள் இருந்த கூட்டம். இன்னைக்கு ஒன்றும் வேணாம், அன்னைக்கு 2 ரூபா, இன்னைக்கும் அதே 2 ரூபா வைங்க. ஸ்டாலின் பேசுகிறார், மாநில உரிமைகளுக்காக முழங்க போகிறார், ஆராசா கதறப் போகிறார் அப்படின்லாம் போட்டு 2 ரூபாய் கட்டணம் அப்படின்னு வைங்க. யாராவது வராங்களா பாருங்க. மக்களை மாக்களாக நினச்சிக்கிட்டு பட்டியல அடைக்கிற திமுக. இன்னைக்கு திமுக யாராவது இன்னைக்கு ஒரு கூட்டம், பொதுக்கூட்டம் எப்படி நடக்குது திமுகவில்? கார்ப்பரேட் மயமாகிவிட்டது. கண்டிப்பாக எல்லாமே மந்திரிகள் வச்சுக்கிறாங்க. ஈவெண்ட்டு டீமு சென்னையில் சேகர் பாபு வச்சுருக்காரு ஈவெண்ட் டீம். அந்த டீம் தான் எல்லாத்தையும் பண்ணோம், சிஸ்டமேட்டிக்காக பண்ணுவாங்க. எல்லாம் காரணம் என்ன? பணம் இருந்தால் அதெல்லாம் பண்ணலாம். அப்புறம் இவர் செந்தில் பாலாஜி நடத்துகிற கூட்டங்கள்லாம் பாருங்கள், வர்றவங்களுக்கு தனியாக அந்த பேக்கு ஒரு பேக்கோட உக்காந்துக்கிற சேர் எடுத்துகிட்டு போயிடலான்லாம் வாக்குறுதி கொடுத்து கூப்பிட்றாங்க. இந்த நிலமையில தான் நீங்கள் திமுக இருக்குது. சரி, அறிவார்ந்த தலைவர்கள் திமுகவில் இருக்காங்களான்னு பார்த்தா இவர்கள் பேசுகிறலாம் வச்சு பார்க்கும்போது இவர்களுக்கும் அறிவுக்கும் எங்கே சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. டீலிமிட்டேஷன்றது அதோடைய வரலாறு நம்முடைய கான்ஸ்டியூஷனில் இந்த இது எப்படி இருக்கணும், வரையறை, தொகுதி வரையறை பற்றிலாம் எழுதியிருக்கு. 10 வருஷத்துக்கு ஒரு தடவை மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும் பொழுது அதற்கேற்ப தொகுதிகள் மாற்றி அமைக்கப்படணும்னு. இன்றைக்கி பெரிய பிரச்சனையை 20 லட்சம் 15 லட்சம் மக்கள் கொண்டதில் எம்பி சீட் இருக்குது. இந்த டீலிமிட்டேஷன் வந்து 71 பண்ணாங்க. அதன் பிறகு வந்து மக்கள் தொகை கணக்கெடுக்க எடுக்கலை. அதனால் வந்து அது எடுத்துகிட்டு பண்ணால் நாங்கள் அதை வரவேற்போம் அப்படி தான் எடுத்துட்டாங்க பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஏன் துடிக்கிறாங்க? அப்போது நாளைக்கு வந்து மசோதா நிறைவேற்றப்படும். சொல்கிறேன், மசோதாவுக்கு வேறு, இதுவும் வேறு, அது ரெண்டும் வேறு. அப்போது இந்த மாதிரி விஷயங்களில் டீலிமிட்டேஷன் பண்ணணுன்றது 71க்கு அப்புறம் தென் மாநிலம் பாதிக்கின்றப்போ தென் மாநிலங்களை பாதிக்காத வகையில் ஒரு இது பண்ணாங்க. இன்றைக்கி அதுக்கு பிறகு 2001 டீலிமிட்டேஷன் பண்ணலான்னு நினைக்கிறப்போ இதே மாதிரி பிரச்சனை வந்தது. இதே நிலை தொடரட்டோன்னு கொஞ்சம் தொகுதி மறுசீரம் பண்ணி எந்த மாநிலத்துடைய அந்த சமச்சீர் பாதிக்காத அளவுக்கு வாஜ்பாய் இது பண்ணிவிட்டு 25 வருஷம் தள்ளி போட்டாங்க. அந்த கமிட்டி, டீலிமிட்டேஷன் கமிட்டியில் இருந்தது பொன்முடி. 2026 பண்ணலான்னு. 2026 அந்த டீலிமிட்டேஷன் கமிட்டியில் திமுகவுடைய பொன்முடி இருந்தார். அந்த கமிட்டி, அந்த டீலிமிட்டேஷன் பீரியடு 2026 மறுபடியும் இப்போ இவங்க அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கணும். 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கலை. அப்போ எப்போ எடுப்பாங்கன்னா 2027 எடுப்பாங்க. அது முடியறதுக்கு 2 வருஷம் ஆகும். அதற்கு பிறகு அதை மாநில வாரியாக எல்லாம் பண்ணி கொண்டு வரதுக்கு ஆகிடும். அப்புறம் டீலிமிட்டேஷன் கமிட்டி போடுவாங்க. அந்த கமிட்டி மாநிலங்களில் போய் ஆய்வு நடத்தி ஆலோசனை நடத்தி அது கொண்டு வர்றதுக்கு 2031 ஆகிடும். ஏன்னா நடுவில் 29 தேர்தல் வரும். 2030-31 ஆகிடும். 2031க்கு பிறகு இந்த அறிக்கை, இந்த விஷயங்கள்லாம் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் தான் அந்த டீலிமிட்டேஷனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் வரும். எப்படியும் 2033-34 நோக்கி நகர்ந்துடும். இன்றைக்கே தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு போடுறாரு தேர்தல். இந்த மசோதா வந்தால்தான் இந்த ப்ராசஸை ஆரம்பிக்க முடியும். புரியுது. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் தொகை அடிப்படையில்னா உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற இந்தி மாநிலங்கள், வட மாநிலங்கள் இதாக இருக்கும், தென் மாநிலம் பாதிக்கப்படும். அது நாங்கள் பண்ணவே மாட்டோம், இந்த எதிர்ப்புகளை நாங்கள் வந்து கருத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து ஒரு 50% அப்படியே, அதாவது 888 உறுப்பினர்கள் தேவை. அப்போ மாநிலங்களுக்கு உரிய அதே விகிதாச்சாரம். இப்போ 39 இருக்காங்களா, 50%, அதில் ஒரு 18-19 வச்சுக்கோங்க, 20 வச்சுக்கலாம், 40 வச்சு 20 வச்சுக்கோங்க, 58 பேர் வரும். 58-60 பேருக்குள்ளே இங்கே வந்துடும். அங்கே 85னா 42, 125 வரும் உத்தரப்பிரதேசம். அப்போ அந்த சமநிலை பாதிக்காமல் இருக்கும். அதே மாதிரி நிதி பகிர்வு மற்ற விஷயங்கள்லாம் இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு மக்கள் தொகையை வச்சுலாம் கொடுக்காம பல விஷயங்களை குறைச்சி இவங்களுக்கெல்லாம் ஏற்றி கொடுத்துருக்காங்க.
இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு இப்போ நீட்டு சொல்கிறாங்கல்ல, நீட்டு விலக்கு கொண்டு வருவோம், நீட்டை பண்ணுவோம், நீட்னால பாதிப்புன்னு யாராவது இப்போ அதை பற்றி கவலைப்படுறாங்களா? எதுவுமே கவலைப்படுறாங்க. இவங்க மட்டும்தான் அதை வச்சுன்னு ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த டீலிமிட்டேஷனில் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த மசோதா வந்து நிறைவேற்றினா தான் நீங்கள் அந்த ப்ராசஸே பண்ண முடியும். கண்டிப்பாக. சரி, நீங்கள் இவ்வளோ நாள் பண்ணீங்களே, மற்ற டைம்லாம் போய் பிரச்சாரம் இப்போ என்ன சொல்கிறாரு, தேர்தல் நடக்கிற நேரத்தில் இந்த எம்பிங்களுக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க, அப்படியே கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி கூட அந்த கூட்டம் போட்டிருக்காரு. அவ்வளோப்பா, அது எல்லாமே இது எல்லாமே என்னென்னா மத்திய அரசை பாஜக, நீங்கள் சும்மா இருக்கிற காலத்திலே இவர் பாஜக எதிரி, பாஜக வஞ்சித்தது, பாஜக நிதி தரலன்றாரு. இந்த மசோதா வரும்போது இதில் எவ்வளோ பொய் சொல்ல முடியும்? அது எல்லாத்தையும் பண்ணுவாங்க. சரி, இதுக்கு கவுண்டராக வந்து அண்ணன் சீமான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கு காரணமே வந்து கருணாநிதி தான். அவர் இருக்கும்போது தான் வந்து 3 தொகுதிக்கு வந்து ஒரு லோக்சபா உறுப்பினர் தேவைன்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்தார். இவர் 5 ஆண்டு கால திட்டத்தை சொல்லாமல் இதை அரசியலாக்குறாரு, இதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் பதிவு பண்ணியிருக்காரு. 3 தொகுதிக்கு ஒரு எம்பி சீட் வரணும்னு சீமான் சொல்கிறாருங்க. இல்லை, கருணாநிதி சொன்னாருன்னு அப்படின்னு சொல்லி இவரே சொன்னார். என்ன, நான் வந்தால் 3 தொகுதியில் வைத்து ஒரு எம்பி சீட்டு மாற்றி அமைப்பேன்னு அவர் சொன்னாராங்க தேர்தல் அறிக்கை. ஆமாம், இன்னைக்கு கூட பேசியிருக்காரு. அப்படி பார்த்தீங்கன்னா 3 தொகுதினா அப்படியே டபுள் ஆகிடும். உத்தரப்பிரதேசம் டபுள் ஆகும். இதே தான் அவங்களும் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன, ப. சிதம்பரம் வந்து அது கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சாரு. வந்து ஏமாற்றக்கூடிய வேலை. அவரு இது 58 ஆகிட்டு நமக்கு வந்து 46 சிதம்பரம் எப்படிப்பட்ட ஒரு ப. சிதம்பரம்னா, உள்ளக வந்து புல்வாமாவில் வந்து அடிக்கிறான், நம்ம மக்களை கொல்றான், கொன்னுட்டு போகிறான். யார் அடித்தானே தெரில. ஏன் தெரிலனா, 120 கிலோமீட்டர் நம்ம எல்லை இருக்குது. ஆனால் அது உள்ளே வந்து கிராமத்தில் தங்கிட்டு அங்கே இருக்கிற சில பேருடைய ஆதரவோட திடீர்னு தாக்குதல் நடத்துகிறான். அதில் பலர் உயிரிழந்தாங்க. ஒரு இராணுவ வீரர் கொண்டு எல்லாம் மனைவியோட தேர்நிலவு போனவங்களாம் உயிரிழந்தாங்க. அதற்கு பிறகு ஆப்ரேஷன் சிந்தூர் நம்ம பண்ணுறோம். அதுக்கு முன்னாடியே ஒரு அட்டாக் பண்ணுறோம். அடுத்து ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ணுறோம். ரெண்டாவது அந்த புல்வாமா தாக்குதல் நடத்தினோன்னே போய் அந்த தலைவனையும் காலி பண்ணுறோம். அதே மாதிரி லஷ்கர்-இ தொய்பா துணைத் தலைவர் இவனுடைய தம்பி ஜெய்ஷே முகமது அசார் முகமதுன்னு இங்கேருந்து தப்பிச்சு போனவன். இந்த இதில் கந்தகாரில் அவனை ரிலீஸ் பண்ணிவிட்டான். அவன் தான் அந்த இதுடைய இது. அவன் தம்பியே காலி பண்ணாங்க. இவர் என்ன பேசினாருமா பார்லிமெண்ட்டில், இங்கே வந்து சுட்டவங்க எப்படி பாகிஸ்தான் தீவிரவாதிகள்னு சொல்லுவீங்கன்னு கேட்டார். இந்த வார்த்தை வந்து பார்லிமெண்ட்டில் எதிர்க்கட்சியை சேர்ந்த முக்கிய தலைவர், அது உள்துறை அமைச்சராக இருந்தவர், நிதி அமைச்சராக இருந்தவர், பல பொறுப்புகளை வச்சவர் கேட்டார்னா, இதை பாகிஸ்தான் ஐநா சபையில் மற்ற இடங்களில் பாருங்கள், அவங்க நாட்டு தலைவர் சொல்கிறாங்க, இவங்க வந்து பொய்யா இவங்களுடைய அரசியல் லாபத்துக்காக எங்கள் மேலே குற்றச்சாட்டுறாங்கன்னு எடுத்து வைக்க வாய்ப்பாக இருக்கும். அப்போ இவங்க என்ன வேணால் பேசுவாங்கன்றது தெரியுதா? கண்டிப்பாக. அதனால் நீங்கள் அவங்க தான் சொல்கிறாங்களே டீலிமிட்டேஷன் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோன்னு. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை? இன்னொன்று, இதுக்கு கமிட்டி போட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிஞ்சு கமிட்டி போட்டு கமிட்டி ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஆலோசனை நடத்தி அதெல்லாம் முடிச்சு தான் இது டீலிமிட்டேஷன் வரப்போகுது. அந்த கமிட்டியில் எதிர்கட்சிகளும் இருக்கும். அப்புறம் என்ன, இது எல்லாம் அரசியலுக்காக இவர்கள் திசை திருப்பம். சரி, இன்னும் 7 நாட்கள் தான் இருக்குது இந்த தேர்தல் பிரச்சாரம் ஓய்வதுக்கு. ஆனால் வந்து இது வரைக்கும் வந்து திமுக கூட்டணியை ஆதரித்து காங்கிரஸுடைய தலைமையிலேருந்து அந்த அகில இந்திய தலைவர்கள் ஒருத்தர் கூட எட்டி பார்க்கல. அது திமுகவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மறைக்கிறது தான் இந்த மாதிரிலாம் பேசுறது, தொட்டு பார் சிண்டி பாருன்னு. அதாவது ராகுல் காந்தி கடுமையான கோபத்தில் இருக்கார். அவருக்கு என்ன கோபம்னா, தாவேகா கூட போகிறத தடுத்து உங்கள் சாமர்த்தியத்தை காமிச்சிட்டிங்கல்ல, ஏன் சாமர்த்தியத்தை நாங்கள் எக்கெடுக்கிட்டு போங்கன்ட்டு அவர் இருக்கார். அப்போ அவர் இன்னும் கரெக்டாக நீங்கள் சொன்ன 7 நாள் கிடையாது, 5 நாள். இன்னைக்கு தேதினா 16. இன்னைக்கு விட்டுருங்க. 17, 18, 19, 20, 21 5 நாள். இந்த 5 நாளில் மாபெரும் தலைவர் வர்றாருன்னா உங்களுக்கு தகவல் வந்துடும். முன்னாடியே வந்திருக்கோம். அப்போ வரல, அப்படியே வந்தாலும் கன்னியாகுமரி அவங்க பெல்ட்டில் பண்ணிட்டு போவார். ராகுல் காந்தியோ பிரியங்காவோ இல்லை வேறு யாருமே இங்கே வர்றதுக்கான ஏற்பாடுகள் இல்லை. இதுதான் இவருடைய லட்சணம். இன்றைக்கி இந்தியா கூட்டணியை கூட்டி பேசுகிறாங்க, இந்தியா கூட்டணியை அடிச்சுட்டு சாகுறாங்க, ஒவ்வொருத்தரும் அடிச்சுக்கிறாங்க. இதுதான் நிலைமை. சரி, அந்த இதில் கூட வந்து இனி அவங்க வந்து ஒரே மேடையில் வந்து தோன்றதுக்கான சாத்தியமே இல்லைன்றீங்க. ஆமாம், கடுமையான கோபத்தில் இருக்கான்றாங்க. அப்படி சொன்னால் நீங்கள் பாண்டிச்சேரியில் தோன்றிருக்கணுமே, ஒன்றா வரலையே, கூப்பிட்டு மறுத்துட்டாரு. அட்லீஸ்ட் ஏர்போர்ட்லையாவது பார்த்து கை குலுக்கிங்கன்னு கேட்டாங்க, அதுக்கு கூட அவர் முடியாட்டார். அந்த அளவுக்கு கடுமையான கோபத்தில் இருக்கார். ஒரு சில இடத்துல வந்து திமுக காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 8000 ரூபாய் கூப்பன் மாடல் அடித்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அதில் வந்து ஒரு பெண்ணை இப்போ வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அந்த கூப்பனில் வந்து வாங்குறதுக்கு போகும்போது திமுக காரங்க ஒரு ஆபாசமாக பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் தற்கொலை பண்ணியிருக்காங்க.
அதிமுக சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து தேர்தல் ஆணையம் வந்து இது வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு, அந்த நடவடிக்கை எடுக்கலாம், நாங்கள் வீட்டு 10,000 ரூபாய் கூப்பன் அடித்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இது பண்ணுறாங்க. இது எதை போய் இல்லை கொடுத்துருக்கணும். 10,000 கூப்பனு, ஃப்ரிட்ஜு கூப்பன்லாம் கொடுத்துருக்கணும். என்ன இது ஒரு சைடு நியாயமாக போயிட்டு இருக்குமோ, இன்னொரு சைடு எனக்கு என்னென்னு நீங்கள் 8,000 ரூபா மாதிரி கூப்பன்லாம் இல்லை, இதுதான் கூப்பன்னு சொல்லியே கொடுக்குறாங்க. இங்கே டி நகர் தொகுதி அண்ணா நகர் தொகுதியில் எங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்க வீட்டில் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி இந்தாங்க இந்த இது வச்சுக்கோங்க 8,000 ரூபா 8,000 ரூபாய்க்கு அப்படியே கொடுக்குறாங்க. அப்போ இந்த மாதிரி வாங்கிக்கிங்க, என்ன வேணுமோ வாங்கிக்கிங்க சார், பக்கத்தில் ஃப்ளாட்டு காலியாக இருக்குது கொடுத்து வாங்கிக்கலாமாண்ணா வாங்கிக்கலாங்க. அவர் சொன்னார்ல, இந்த கோப்பன் எடுத்து வரலாம், இதை எடுத்துக்கிட்டு நேராக கோட்டைக்கு வரலாம், அங்கே முதலமைச்சர் நாற்காலியில் யார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நான் அமர்ந்திருப்பேன், இந்த காடை காமிச்சா நேராக உள்ளே விடுவாங்கலாம் உருட்டினார் ஞாபகம் இருக்கா போன எலெக்ஷனில் டப்பா வச்சுக்கின்னு நடந்துச்சா? அது ஒரு வாரம் தான் நடந்தது. அது டப்பாவுக்கு நடந்தது. அந்த காடை கொண்டு போனால் உள்ளே விட்டாங்களான்னு கேட்குறேன். செவுல்லே ஒன்று வச்சுருப்போம், இங்கே வா காடா யார் சொன்னா போட ஆளை மூஞ்சியம் பாருன்றிருப்போம். அதனால் இதான் நடக்கவே இல்லை. இந்த மாதிரி தான் உருட்டு. 8,000 ரூபா வச்சுட்டு தாங்க வாங்க முடியும். இன்னொன்று 8,000 ரூபாய்க்கு பொருள் விற்கிறவன் இந்த மாதிரி கவர்மெண்ட்டு கூப்பன் இதெல்லாம் வந்தால் அவன் 8,000 ரூபா பொருளை 10,000 ரூபான்னு. ஆமாம். இன்னொன்று அவனு யார் கூட நீங்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க, என்ன பண்ணியிருக்கீங்க, எது வேணா இப்போ வாங்கிக்கலாம் உருட்டு தான். ஆமாம் சரி அதை விடுங்க. சரி அதே மாதிரி தான் இந்த இதுக்கு மீறி பண்ணுறாங்க. தேர்தல் ஆணையம் என்ன தான் பண்ணுது? ஒரு இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் என்னங்க பிடிச்சிருக்கு? ஏதாவது பண பரிமாற்றம் ஏதாவது பிடிச்சிருக்குதா, இல்லை வேறு ஏதாவது பிடிச்சிருக்காங்களா? எதுவுமே கிடையாது. அது அந்த இது மம்தா சொன்ன மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு கூட்டணி ஓடின்னு தான் இருக்குது. உங்களுக்குள்ள ஒரு கூட்டணி ஓடின்னு தான் இருக்குது. இல்லாட்டி எங்கங்க எந்த நடவடிக்கை இருக்கா? எதுவுமே இல்லையே. லஞ்ச ஒழிப்புத்துறை அமைச்சர் மேலே நேரு மேலே எஃப்ஐஆர் போடணும்னு கோர்ட்டு சொல்லிச்சு. ஆமாம், இது வரைக்கும் இவங்க இருக்கிற வரைக்கும் போடல. தேர்தல் ஆணையம் வந்துடுச்சு, புது இது லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தேர்தல் ஆணையம் அமைச்ச அதிகாரி வந்துட்டார். கோர்ட்டு உத்தரவை அவரே அமல்படுத்த மாட்டேங்கிறாரு. அதுவும் இருக்குது. அப்போ வந்து சந்தேகத்தை ஏற்படுது பாஜகவுடன் வந்து. சரி, விஜய் வந்து புதுசாக வந்து பல ஸ்மார்ட் கார்டெலாம் தரப்போகிறேன்னு சொல்லியிருக்கார் தேர்தல் அறிக்கையில். இது எப்படி உருட்டா பார்க்குறீங்களா, இல்லை நிஜமாக அது வந்து பெரிய தாவேகாவினர் அந்த வேட்பாளர்கள் அனாதையாக விடப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான எந்த உதவியையும் விஜயோ புஷி ஆனந்தோ ஆதவ் அர்ஜுனாவோ ஜான் ஆரோக்கியசாமி செய்யலை. அவர்கள் தொகுதியில் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கையை பேசிட்டு நிற்கிறாங்க. சில பேர் சுதாரிச்சுக்கிட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஒரு சூழலுக்கு கூட இல்லை எங்கேயுமே. மாவட்ட செயலாளர்னு புஷி ஆளுங்க யாருக்கும் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. இதை யார் சரி பண்ணணும்? தலைமை தான் சரி பண்ணணும். என்ன பண்ணுறாங்க? விஜய் கூப்பிட்டு பேசணும். அவர் எங்கே வர்றதே பாதியிலே போயிடுறாரு. அனாதையாக விட்டுட்டீங்க தானே? அனாதையாக விட்டுட்டீங்களா? இந்த ஆதவ் அர்ஜுனான்னு ஒரு ஆள் தேர்தல் பரப்புரை செயலாளர். அவருடைய வேலை என்ன? தேர்தலை எப்படி பரப்புரை பண்ணி கொண்டு போகணும் அப்படின்றது. பூத் கமிட்டி கூட்டம் அதுன்னு போட்டு உருட்டினாங்களே, ஒரு பூத் கமிட்டி மெம்பர் கூட இல்லை. மாவட்ட செயலாளர்கிட்ட வேட்பாளர் கேட்டால் எனக்கு தெரியாதுன்றான். பூத் கமிட்டி ஆளுங்க தான் முக்கியம். வாக்கு என்ற வரைக்கும் பண்ண மாட்டேங்கிறான். ஐடி விங்கின்னு ஒன்று போட்டு வாரியர்ஸ்னு உருட்டினாங்கல்ல, அந்த சிடி நிர்மல்குமார் தலைமையில், எங்கேயுமே இல்லை. மாவட்டத்தில் எங்களை ஐடி விங்கினா எங்கேயுமே பிரச்சாரத்துக்கு இல்லை. இந்த மாதிரி தாவேகா ஒன்றும் இல்லாமல் இருக்குது. மாநில பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் எந்த மாவட்ட செயலாளரையும் கூப்பிட்டு பேசுறது கிடையாது. வேட்பாளருக்கும் கட்சிக்காரங்களுக்கும் தொடர்பே இல்லை. கட்சி நிர்வாகிகளுக்கும் கீழே போனால் வரான், இளைஞர்கள் எழுச்சியாக வரான். அவனுக்கு பாவம் எதுவுமே தெரிய மாட்டேது. பல இடங்கள்ல அங்கங்கே ஒன்றியம் வட்டம் இவங்களாலும் திரட்டணும், அவன் திரட்டவே மாட்டேங்கிறான். அது தன்னால் வருது கூட்டம் சுட்டு அவன் விட்டு. அப்புறம் எப்படி ஓட்டா மாறும்? இன்னொன்று, மாநில லெவலில் பேச்சாளர்கள் கட்சிக்காக இப்போ விஜய் வரல, மற்றவங்க தலைவர்கள் போய் பேசணும்ல. இந்த ஆதவ் அர்ஜுன் எங்கே போய் பேசினாரா? எங்கேயுமே பேசலையே. இது என்ன கணக்கு? இது நீங்களாம் எதுக்கு தேர்தலில் நிற்கிறீங்க? ஆனந்தம் இங்கே போகல அவர். சரியா? யாருமே போகலங்க, அனாதையாக நிற்கிறாங்க அந்த வேட்பாளர்கள். பேச்சுக்கு ஒரு பொதுக்கூட்டம் போட்டு பேசுறது கூட ஆள் இல்லைங்க. அந்த பசங்களுக்கு என்ன பேச தெரியும்? இல்லை வேட்பாளருக்கு என்ன பேச தெரியல. வேட்பாளர் தான் எல்லாத்தையும் பேசல. இப்படி தான் தாவேகா. இதில் என்ன சீட்டு ஆப்பு எது கொடுத்தாருன்னு வாங்கி வச்சுக்க வேண்டியதான் அங்கேயே பனையூர்லேயே. ஒன்றும் கிடையாது, சுகமே கிடையாது. இப்போ சென்னையில் இன்றைக்கி சுற்றுறாரு 2 மணி நேரம்ன்றாங்க. ஆமாம், இன்றைக்கி சென்னையில் பேச்சு. இன்றைக்கி டீலிமிட்டேஷன் பற்றி அவரும் காப்பி, அந்த காப்பியை அட்டை காப்பி இவரும் அடிச்சு வச்சுக்கிறாரு. நிச்சயமாக தேர்தல் நெருங்க பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடக்க தான் செய்யும். அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் சார். நன்றி.